நீட் மாதிரி ஒரு டஃப்பான எக்ஸாமை கிளியர் பண்றதுக்குள்ள ஒரு வாரியர் மைண்ட் செட் வேணும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இந்த வாரியர் மைண்ட் செட் உங்க எல்லாருக்குமே இருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே கண்டிப்பா சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு இருப்போம், இல்ல வண்டி ஓட்ட கத்துக்கிட்டு இருப்போம் இல்லையா. இது இந்த ஸ்கில் இல்ல உங்களுக்கு உடனே வந்திருக்காது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, கீழே விழுந்திருப்போம், காயம் பட்டிருக்கோம். நிறைய பேர் நிறைய விதமா இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு நிறைய சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் கேட்டு கேட்காம நம்மளும் நிறைய கத்துக்கிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கரெக்டாக அங்கே அப்ளை பண்ணியிருப்போம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு அதில் சக்ஸஸ் கொடுத்தது. அதுக்கு ஒரு வாரியர் மைண்ட் செட் வேணும், சரியா? அப்போ இது உங்களால முடிஞ்சதுன்னா நீட்டும் கண்டிப்பா உங்களால முடியும். அதுல எனக்கு டவுட் இல்லை, உங்களுக்கும் டவுட் வேண்டாம். இருந்தும் ஓகே, ஒரு விஷயம் நான் பேசுறேன். என்ன அப்படின்னா, நீட் நம்ம படிக்க வேண்டாம், நம்ம ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுல ஒரு முக்கியமான ரீசன் பிசிக்ஸா தான் இருக்கு. என்னதான் மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல எல்லாம் டஃப்னஸ் இருக்கு, இன்ட்ரிகசிஸ் இருக்கு அப்படின்னாலும் பிசிக்ஸ் தான் நீட் நம்ம படிக்க வேணாம் எதுக்கு அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை டிசைட் பண்ண வைக்கிற சப்ஜெக்ட். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா, கரெக்டாக பிளான் பண்ணால் உன்னால் அதை ஈஸியாக பண்ண முடியும். என்னென்ன தாட் எல்லாம் உங்களை இதை பண்ண வேண்டாம்னு நினைக்க வைக்குமோ அதெல்லாம் எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு இப்போ அடுத்து பேசும். ஓகே, ஏன்னா இதுதான் ஒரு டிரான்சிஷன் பீரியட் உங்களுக்கு இல்லையா. 12th முடிக்கிற வரைக்கும் கூட நம்ம கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக இருந்திருப்போம். இப்போ 12th முடிச்சு நீட்டை எழுதிட்டு நீட்டில் நம்ம எதிர்பார்த்த மார்க் வராது, ரிப்பீட் பண்ணி ஒரு வருஷம் படிக்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும். நான் இனிமேல் ரொம்ப பொறுப்பாக இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு குரல் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும். கமான் யூ கேன் டூ திஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம இருப்போம் இல்லையா. ஸோ ஓல்ட் யூ, உங்களோட பாஸ்ட் நினைக்கும் போது உங்களுக்கே நீங்கள் எவ்வளோ மெச்சூர் ஆகிட்டீங்க, இல்லை இப்போ நான் சொல்லும் போதே நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ மெச்சூர் ஆகிட்டீங்கன்றத உங்களால் இப்போ கவனிக்கவும் முடியும். என்ன தான் சார் நான் பண்ணணும்? இனிஷியலாக இப்போ நான் பேச போகிறதெல்லாம் எல்லாருமே சொல்கிற விஷயங்கள் தான், அதையும் நான் பேசுகிறேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல்ல கான்செப்ட்ஸ், ஃபார்முலா, ப்ராப்ளம் சால்விங், இது மூணுமே ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக நடக்கணும். நீ கான்செப்டை பார்க்கறதுக்குன்னு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ, இல்லை ஃபார்முலாவே தெரியாமல் ஒரு சம்ம போட போகிறதோ, இல்லை ப்ராப்ளம் சால்விங் அப்போ சார் எனக்கு எந்த கொஸ்டினுக்கு எந்த ஃபார்முலான்னு கண்டுபிடிக்க தெரியல சார்னு ஸ்ட்ரகிள் பண்ணுறதோ, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பிரேக் பண்ணணும். இது மூணுமே ஆர்கனைஸ்டாக ஒரே நேரத்தில் ரிவிஷன் நடக்கணும். அப்படி நடந்ததுன்னா உன்னால் என்ன பண்ண முடியும், உன்னோட கனவு டாக்டரை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு சீக்ரெட் என்ன? ஒன்றும் இல்லை, மினிமம் நான் சொல்கிறது பேர் மினிமம் அடுத்த வருஷம் 2025 நீட் எக்ஸாம் வரத்துக்குள்ள ஒவ்வொரு சாப்டர்ல இருந்தும் 200 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருப்போம். 200 மேக்ஸிமம் 300 350 400 கூட நீ சால்வ் பண்ணு. ஆனா மினிமம் 200 கொஸ்டின் இந்த ஒரு வருஷத்துல நீ சால்வ் பண்ணும் ஒரு சாப்டருக்கு. அதான் கீ திங். இப்போ ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிட்டா, இந்த ஸ்டேட் போர்ட் பசங்களால நீட்டை கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மித்து இருக்கு. சிபிஎஸ்சி பசங்க தான் முடியணும், உங்களுக்காக முக்கியமா அது. இந்த வாட்டி பிசிக்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ல வெறும் ஒரு 5 கொஸ்டின் தான் ஸ்டேட் போர்ட்ல இருந்து வரல. உங்களுக்கு தெரியுமா, ஸ்டேட் போர்ட் கான்செப்ட் புக்லே இல்லாம ஒரு 5 கொஸ்டின் தான் வெளியே இருந்து வந்துச்சு. ஓகேவா, 45 கொஸ்டின்ஸ் ஸ்டேட் போர்ட்ல இருந்து தான் வந்தது. இதுல டைரக்டா லைன் பை லைனா டைரக்ட் ஃபார்முலா கொஸ்டின்லாம் இருக்கு தெரியுமா, ஒண்ணுமே இல்லாம எந்த பேஜ் நம்பர்ல உங்களோட ஸ்டேட் போர்ட் புக் இன்னும் கையில இருக்குன்னா எடுத்து பாரு, எந்த பேஜ் நம்பர்ல இருந்து வந்ததுன்ட்டு நான் இதுல அட்டாச் பண்ணியிருக்கேன். பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துரு, நீ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க. ஓகே, என்னென்ன கொஸ்டின் என்ன பேஜ் நம்பர்ல இருந்து வந்திருக்கு. இப்போ இந்த டேப்லர் காலம்னா டேப்லர் காலம் எங்க இருக்கு, ஒவ்வொரு கொஸ்டினும் வால்யூம் 1 வால்யூம் 2 தெளிவாக கொடுத்துருக்கு. இப்போ நீ சொல்லு, ஸ்டேட் போர்டு தான் நம்ம ரைட்டா, என்ன பண்ணணுன்ற ஒரு கிளியர் மைண்ட் செட்டை ஒருத்தர் உங்களுக்கு கொடுத்தா, உன் கூடவே இருந்து ட்ரெயின் பண்ணா உன்னால முடியும் தானே? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. நீயும் இதை நம்புறேன்னா முடிச்சிடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ண, சரியா? அது எப்படின்றத இப்ப நான் உனக்கு சொல்றேன், ஓகேவா? ஏன்னா சொல்றது ஈஸி, செய்யறத கஷ்டம் இல்லையா? அந்த கஷ்டமான பாட்டுக்கு வரும். ஹவு ஆர் வி கோயிங் டு எக்ஸிக்யூட் திஸ்? ஸோ பிளான் என்ன? நான் ஆரம்பத்தில் பேசின இந்த சைக்கிள் ஓட்டுற விஷயம்தான். புரியல சார் அப்படின்னா, சைக்கிள் ஓட்டுறதுன்றது ஒரு ஸ்கில் இல்லையா? நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் அந்த ஸ்கில் நமக்கு இன்னும் அதிகமாகும். பிராக்டிஸ் பண்ண தவறு குறையும், திறமை அதிகமாகும். ஓகேவா? நீ சைக்கிள்ல வீலிங் பண்ணணும்னு ஆசைப்படுற அப்படின்னா, இல்லையா ஒரு ஸ்டன் பண்ணணும்னு ஆசைப்படுறான்னா ப்ராக்டிஸ் பண்ணணும்.
ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதிகமாக மிஸ்டேக் பண்ணியிருப்ப. ஒன்ஸ் யூ ப்ராக்டிஸ்ட் இனஃப் யூ வில் பிகம் ஸ்கில்ஃபுல் இன் இட். ஓகே, மேக்ஸ்ன்றது இப்படிப்பட்ட ஒரு ஸ்கில்லு தான். நிறைய பேர் பிசிக்ஸ்ல தடுமாறதுக்கு காரணம் மேத்தமேட்டிக்ஸ் இல்லையா? மேத்தமேட்டிக்ஸ் நல்லா வந்தால் பிசிக்ஸ் நல்லா வரும், இதான் உண்மை. அப்போ இந்த ஸ்கில்லை நீ எப்படி அக்வயர் பண்ணலாம்? ப்ராக்டிஸ் மூலயமா. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நீ ஏற்கனவே சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டனா அப்போ கண்டிப்பாக உன்னால இதுவும் முடியும், கண்டிப்பாக ஃபிசிக்ஸும் மாஸ்டர் பண்ண முடியும். நீ என்ன தெரியுமா தப்பு பண்ணிட்டு இருக்க? எல்லாருமே இந்த தப்பு பண்ணுவேன்னு நினைக்கிறேன். யாராவது இந்த தப்பு பண்றேன்னா கமெண்ட்லயும் சொல்லு, ரைட்டா? கான்செப்ட்ல நிறைய டைமை இன்வெஸ்ட் பண்றோம். இன்ஃபேக்ட் முதல்ல கான்செப்டை பார்த்துட்டு அப்புறமா ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். கரெக்டா? சரி, எனக்கு ஃபார்முலாவே தெரியாது, நான் எப்படி ப்ராப்ளம் போடுறது? நீங்க எடுத்த உடனே என்ன ப்ராப்ளம் போட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. முதல்ல என்ன கான்செப்ட், என்ன ஃபார்முலா, இதெல்லாம் தெரிஞ்சாதானே சார் ஒரு சம்மே நம்மளால போட முடியும். தப்பு இல்லை. நீ எடுத்த உடனே ப்ராப்ளம் சால்விங்குள்ள குதிக்கணும். நீ ஏற்கனவே 12th கான்செப்ட்லாம் பார்த்துருக்க, விச் இஸ் மோர் தென் இனஃப். நீ போய் ப்ராப்ளம் சால்விங்ல குதி, ஒரு சம்மை எடு, தப்பா போடு, மிஸ்டேக் பண்ணு, அந்த மிஸ்டேக்ல இருந்து கத்துக்க. இதெல்லாம் உனக்கு நடந்திருக்கும். ஓகே, நீ கான்செப்ட் பார்த்துட்டு தானே ப்ராப்ளம் சால்வ் பண்ண. ஆனா இதுல என்ன தெரியுமா பிரச்சனை வரும்? நீ எவ்வளவு கான்செப்ட் பார்த்தாலும் உனக்கு ப்ராப்ளம் போட கான்ஃபிடன்ஸே வராது. இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் பார்ப்போம் தான் தோணும். அடுத்து எவ்வளவுதான் பார்த்தே வச்சிருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல அது மறந்து போயிடும். ப்ராப்ளம் நீ ஒரு நாள் ஃபுல்லா கான்செப்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருப்ப, அடுத்த நாள் ப்ராப்ளம் தொடும்போது மறந்துடும். ஓகே, ட்ரிஃப்ட், வெலாசிட்டி ஃபார்முலால எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க வரும், டவு எங்க வரும்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து கடைசி ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கு. விச் கொஸ்டின் விச் ஃபார்ம், எந்த கொஸ்டினுக்கு எந்த ஃபார்முலா சார்? தப்பு எங்க? என்ன பண்றோம் நம்ம? ஒரு ஏ எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு, சரியா? ஹவு டு ரைடு பைசைக்கிள், இதான் நீ பண்ணிட்டு இருக்க. ஓகே, ஒரு சைக்கிள்னு என்ன பண்ணும்? எடுத்த உடனே ஸ்கில், அது இறங்கி ப்ராக்டிஸ் பண்ணணும். நீ என்ன சொல்ற? புக்கை படிச்சுட்டு அப்புறமா நான் சைக்கிள் ஓட்டுறேன்ற. கண்ணு, நீ புக்கை படிச்சுட்டு சைக்கிள் ஓட்டினாலும் முதல்ல கீழே தான் விழுவு. புரியுதா? புக்கை படிச்சுட்டு ஓட்டினாலும் கீழே தான் விழுவு. ஏன்னா இட் இஸ் அ ஸ்கில், யூ கெட் இட் பை ப்ராக்டிசிங். அப்ப நீ என்ன செய்ய போற? ப்ராப்ளம் சால்விங் பண்ணி தான் கான்செப்டே கத்துக்க போற. நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். நீ ஒரு 10 ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தான், ஓ இந்த கான்செப்ட்ல இதைத்தான் சொல்ல வராங்களானே உனக்கு புரியும். 10 ப்ராப்ளமா பார்த்து சால்வ் பண்ணு, பார்க்காமலாம் இல்லை, பார்த்து சால்வ் பண்ணு. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு அடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தான் உனக்கே ஒன்று புரியும், அதே அந்த சம்ல கத்துக்கிட்டது தான்ப்பா இங்கே அப்ளை ஆகுது அப்படின்ட்டு. ஓகேவா? எந்த அளவுக்கு அதிகமா மிஸ்டேக்ஸ் பண்ண போறியோ அந்த அளவுக்கு அதிகமா கத்துக்க போற. எந்த அளவுக்கு அதிகமா ப்ராக்டிஸ் பண்றியோ அந்த அளவுக்கு உன்னோட ஸ்கில்ல நீ டெவலப் பண்ண போற. இதுதான் ஃபேக்ட். இப்போ இதுல என்ன தெரியுமா ரோல்? யாருக்கு தெரியுமா ரோல்? டைமுக்கு தான். யார் இருக்கிறதுல குறைஞ்ச நேரத்துல அதிகமா மிஸ்டேக் பண்றாங்க, அந்த மிஸ்டேக்ல இருந்து யாரு சீக்கிரமா கத்துக்கிறாங்க, இவங்களால மேல டாப்ல வர முடியும். அவங்கதான் வாரியர்ஸ். யாரு? அவங்கதான் வாரியர்ஸ். நீ என்ன பண்ணணும்? கம்மியான டைம்ல நிறைய மிஸ்டேக் பண்ணணும். அண்ட் அந்த நிறைய மிஸ்டேக்ல இருந்து சீக்கிரமா கத்துக்கணும். இதை நீ டெவலப் பண்ண ஆரம்பிச்சின்னா நீ கிங், நீ வாரியர், நீ ஜெயிப்ப நீட்ல. அதுல சந்தேகமே இல்லை, உன் ஸ்கில் வளரும். சரியா? ஸோ என்ன செய்ய போறோம்? டாபிக் வைஸ் மாஸ்டரி பண்ண போறோம். டெய்லி 100 MCQ சால்வ் பண்ண போறோம். இது இல்லாம மார்க் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ண போறோம். எதுல சார்? நம்ம 100 லேர்னிங்கோட சூப்பர் 30. எஸ், 30 பேர். இஃப் யூ ஆர் டிட்டர்மைண்ட், சார் நான் பிசிக்ஸ்ல சூப்பரா படிக்கணும் சார், ஐ வாண்ட் 180 out of 180, அந்த டிட்டர்மினேஷன் உனக்கு இருக்கா? நீ ஒரு வாரியரா? அப்போ நம்ம 100 லேர்னிங்ல பிசிக்ஸ் நான் உனக்கு சொல்லித்தரேன். இருக்கிறதுல டிட்டர்மைண்டா இருக்க 30 பேரை நாங்க செலக்ட் பண்ண போறோம். அந்த 30 பேருக்கு ஒரு வருஷம் ஃபுல்லா நாங்க ட்ரெயின் பண்றோம். we will make you get your dream mark. ஓகே, ஸோ என்ன? டெய்லி 1 hour உனக்கு கான்செப்ட் இருக்கு. ஓகே, கான்செப்ட் ப்ராப்ளம் சால்விங் இருக்கு அப்படின்னா அடுத்து இன்னொரு 1 மணி நேரம் ஃபுல்லா MCQs சால்வ் பண்றதுக்குன்னே இருக்கும். கான்செப்டை 1 மணி நேரம் சொல்லி தர போறேன்னா அதுல இருந்து MCQ சால்வ் பண்றதுக்கு டெய்லியுமே இருக்கும். இது இல்லாம ஒரு 30 minutes வந்து உனக்கு MCQ டெஸ்ட் இதெல்லாம் டெய்லி நடக்கும். ஸோ 2.5 hours பிசிக்ஸ்க்கு ஏன் கூட டெய்லி நீ ஸ்பெண்ட் பண்ணு. இது இல்லாம நீ ஏன் தனியா உன்னை நான் சால்வ் பண்ண சொல்லி ஹோம்ஒர்க் கொடுக்கறதுலாம் இருக்கு. ஆனா 2.5 hours முழுக்க முழுக்க நீ ஏன் கூட ஸ்பெண்ட் பண்ணு. தட் இஸ் வாட் யூ ஹாவ் டு டூ. வென் யூ டூ இட் யூ கேன் சக்சீட். ஓகே, இல்லை சார் அன்ஃபார்ச்சுனேட்டா நான் வேற இடத்துல ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ என்னால் உங்கள் பிளான் ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியலனா பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த பிளானை நீ எக்ஸிக்யூட் பண்ண. யூ கெட் த ஹெல்ப் ஃப்ரம் மீ அண்ட் யூ எக்ஸிக்யூட் திஸ் பிளான். போய் சூப்பராக மார்க்கெட் படி, சாதி. சரியா? ஆனால் அப்படி சாதிக்கணும்னா ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கும். இட்ஸ் அ ஸ்கில். பிசிக்ஸ் இஸ் அ ஸ்கில்.
It comes through practice. Are you ready to practice? That's my question. Okay. So with this, இந்த கேள்வியோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். Goodbye from Yarn Answer.